இப்போ நம்ம தந்தூரி சிக்கன் வீட்டிலையே எளிமையான முறையில் அவனை பயன்படுத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம ஒரு கோழி எடுத்திருக்கோம். அதை சின்ன துண்டுகளாக வெட்டியிருக்கோம். அதில் சின்ன கீரல்களும் போட்டிருக்கோம். அப்போ தான் அதில் உள்ள நம்ம சேர்க்குற மசாலா எல்லாம் அதில் சேரும். அதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். ஒரு எலுமிச்சைப்பழ சாறை அதில் சேர்க்குறோம். அதில் கொஞ்சம் கரம் மசாலா தூளும் கலரும் சேர்க்குறோம். புதினா, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா, 2 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டையும் அதோடு சேர்க்குறோம். அதை நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுக்கணும். 24 மணி நேரம் அதை ஊற வைக்கணும். 24 மணி நேரம் கழித்து அதை எடுத்து நம்ம அவனில் வச்சு வேக வைக்க போகிறோம். அதில் பட்டர் தடவணும். அவனை 240 டிகிரி செல்சியஸில் வச்சு 45 நிமிஷம் இந்த கோழியை நம்ம வேக வைக்கணும். நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம அந்த கோழியை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தந்தூரி சிக்கன் ரெடியாக இருக்கும்.